Hi friends, welcome to Meena's Samayal. Lockdown snack recipe number 2, popcorn. Popcorn அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு வந்து ஃபேவரட் ஸ்நாக். ஆனால் இப்போ லாக்டவுன் சீசனில் நம்ம இருக்கிறதுனால தியேட்டர்ஸும் சரி மால்ஸும் சரி எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும்போது அந்த பாப்கார்ன் கிரேவிங் வந்து இருக்கவே இருக்குது. ஆனால் பாப்கார்ன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. வீட்லேயே வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அடடா இவ்வளோதானா, இது போய் நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க. அதாவது பேஸ் பாப்கார்ன் நான் செஞ்சுட்டு ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து கேரமல் பாப்கார்ன், இன்னொன்று வந்து மசாலா பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளேவர்ஸ் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எல்லாரோடையும் ஃபேவரட் பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேரமல் பாப்கார்ன் அண்ட் மசாலா பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் முதல்ல கடாய் காயட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம ப்ரொசீஜருக்கு வந்து டைரெக்டாக போயிடலாம். ஸோ கடாய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் நான் 4-5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு. ஸோ கடாய் வந்து நல்லா கூட் ஆகட்டும். அண்ட் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த கார்ன் கர்னல்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ பாப்கார்னில் வந்து மஷ்ரூம் வெரைட்டி, பட்டர்ஃப்ளை வெரைட்டி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் வாங்கிக்கோங்க. ஸோ ஆயில் எந்த அளவுக்கு போட்டுக்கணும் அப்படின்னா எல்லா கார்னுமே வந்து நல்ல கோட் ஆகணும். அண்டு நான் வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். ஹார்ட்லி ஒரு 30 செகண்ட்ஸ் தாங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வந்தால் கலர் வந்து லைட்டாக எல்லோயிஷாக மாறும். ஜென்ரலாக வந்து நம்ம வதக்கும் போது கலர் வந்து டார்க்காக மாறும், ஆனால் பாப்கார்னில் வந்து கலர் வந்து லைட் ஆகும். ஸோ கலர் வந்து இப்போது லைட்டாக மாறி இருக்குது. லைட்டாக மாறும்போது லைட்டாக இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லாம் கார்னும் அப்போ தான் பாப் ஆகும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாதபடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாப்பப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்குள்ளே நம்ம பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் வந்து இப்போ பாஸ் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் எல்லாம் பாப்கார்னும் பாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ முழுசாக பாப்பப் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் க்ளோஸ்லேயே இருக்கட்டும். ஃபுல்லாக பாப் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து சிம் வச்சிடலாம். அண்டு லைட்டாக வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஸ்டீம் வந்து வெளியில் போயிடும். ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டோட்டலாக இப்படி ஓப்பனில் வச்சிடலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாப்பப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஆர் பாப்கார்ன் இஸ் ரெடி. இது வந்து 2 பவுல்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேரமல் பாப்கார்னுக்காக, இன்னொன்று வந்து மசாலா பாப்கார்னுக்காக. ஸோ 2 பவுல்ஸில் நான் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு கார்ன் விடாமல் எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது கேரமல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்ல சூடாகட்டும். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பேன் வந்து இப்போ சூடாயிடுச்சு. சுகரை சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் ஆஃப் சுகர், அதாவது நம்ம கார்ன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து டபுள் த குவான்டிட்டி சுகர் எடுத்துக்கணும். நீங்கள் முழுசாக கேரமல் பாப்கார்ன் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம 1/2 கப் கார்ன் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து 1 கப் ஆஃப் சுகர் நீங்கள் அப்போ சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ சுகரை வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம், கேப் இல்லாத அளவுக்கு. சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா பாயிலிங் வாட்டரை விட டபுள் மடங்கு சூடாக இருக்கும். ஸோ சுகர் வந்து இப்போது கரைய ஆரம்பிச்சிருக்கு. லேசாக இந்த இடத்துல வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். முழுசாக கரையட்டும்.
ஸோ இப்படி கரைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்லோவாக வந்து இப்படி ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த சன்னி கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஸ்டியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்லைட்டாக கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சுகர் வந்து கரையும். நான் வந்து இங்கே ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். ப்ரௌன் சுகர் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்போது கேரமலுடைய கலர் வந்து இன்னுமே சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். கரண்டிக்கு ஒட்டின சுகர் கூட நம்ம இந்த மாதிரி நைஃபால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. பி வெரி வெரி கேர்ஃபுல். இப்போ கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். பாருங்கள், பியூட்டிஃபுல் கோல்டன் சிரப், நல்லா அந்த சனி கோல்டன் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அண்ட் 2 சிட்டிகை உப்பு. கேரமல் செய்யும்போது சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நல்ல நுர கட்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு 2 சிட்டிகை ஆஃப் பேக்கிங் சோடா. 2 சிட்டிகை போதும். ஸோ பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஃபோமியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருகிட்டால் வந்து கேரமல் வந்து தீஞ்சிடும். ஸோ நம்ம 2 பவுல்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பவுல் ஆஃப் பாப்கார்னை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா அடியிலேருந்து ஸ்டியர் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடியிலேருந்து நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு ஸ்பூன் ஹெல்ப்பால் நம்ம ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கையை மட்டும் வச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும்போது பாப்கார்ன் வந்து நமித்தி போன மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லா ஆற ஆற நல்ல கிறிஸ்ப் ஆகிடும். ஸோ இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக கூல் ஆகும். ஸோ இது முழுசாக கூலாகிற வரைக்கும் இதை டச் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து நம்ம மசாலா பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மசாலா பாப்கார்ன் செய்ய நம்ம பாப்கார்ன் செஞ்ச கடாயை எடுத்திருக்கேன். ஸோ தட் மிக்சிங் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இந்த பவுல் ஆஃப் பாப்கார்னை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆஃப் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் ஆஃப் சாட் மசாலா அண்ட் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் மசாலா பாப்கார்ன் செய்ய வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் பெரி பெரி மசாலா இருந்ததுன்னா பெரி பெரி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து சீஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் டாப்பிங்ஸ் அப்படின்ட்டு நிறைய வந்து மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸில் விற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சமானது கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஆர் மசாலா பாப்கார்ன் இஸ் ஆல்சோ ரெடி. ஸோ நம்மளுடைய கேரமல் பாப்கார்ன் வந்து இப்போ நல்லா ஆறியாச்சு. இந்த மாதிரி ஒட்டி தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கிரன்ச்சி ஆயிடுச்சு. நல்ல சூடு ஆறின பிறகு தான் நம்ம வந்து ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஏர்டைட் டப்பான்னு நான் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஏர்டைட் டப்பாவுக்கு போகவே போகாதுங்க. நீங்கள் பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு பாப்கார்ன் வரைக்கும் எல்லாமே முடிச்சிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சத்தம் கேட்குதுங்களா? நல்லா மொறுமொருன்ட்டு சத்தம் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா தான் உதிர்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே உதிர்த்து முடிச்சாச்சு. ஸோ கேரமல் பாப்கார்ன் அண்ட் மசாலா பாப்கார்ன் இஸ் ரெடி. லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி நம்பர் 2 பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. எஸ்பெஷலி கேரமல் பாப்கார்ன் என்னுடைய ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.